எங்கள் வீட்டு மாடி உயரம் இது. பப்பாளி பழ உயரத்தை பாருங்கள். அந்த மரம் இவ்வளோ உயரத்தில் இருக்குது. இன்னுமே காய்ச்சிக்கிட்டு போகுது. இந்த ஒன்று இருக்கா கீழே, இதுலேயும் நிறையா பழம் இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக பறிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. காலையில் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி இருக்குன்னு. மலையெல்லாம் தெரியுது பாருங்கள். திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் திருப்பரங்குன்றம் மலை தானான்னு தெரியல. கொய்யாமரமும் மாடியை தாண்டி வந்து தான் காய்க்குது. இது நாகமலை. பக்கத்தில் ஆடு மாடுலாம் வச்சுருக்காங்க. பப்பாளி பழம் தெரியுதா எத்தனை கிடக்குன்னு பாருங்க. குட்டி குட்டியாக இருக்கானா, காய்ச்சி ஓய போகுது போல், அதனால் சின்னதாகிடுச்சு.